எபிசோடு நம்ம கைகளுக்கு எப்படி வார்ம் அப் பண்ணணுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்த ஃபைனலாக வந்து முதுகு தண்டு, நம்மளுடைய பேக் ஃபுல் பாடி, அது படுத்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ முதுகில் படுத்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள், அது ஆங்கிலத்தில் சுப்பைன். ஸ்பைன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய முதுகு தண்டு. ஸோ முதுகு தண்டில் செய்யக்கூடிய சுப்பைன் பொசிஷனில் நம்ம செய்யக்கூடிய ஷவாசனத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அதுலேயும் கால்களை நீட்டிட்டு ரெண்டு காலையும் அகலமாக வச்சுட்டு ரெண்டு கைகளையும் மெதுவாக கோர்த்து மூச்சு இழுக்கும்போது இந்த வலது காலும் மடக்கணும், அந்த கைகளை பின்னால் மெதுவாக கொண்டு போய் தரையில் வைக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே நீங்கள் கால்களை சைடில் போடணும். இந்த தலையை ஆப்போசிட் சைடில் தொடரும். மூச்சை கம்ப்ளீட்டாக விட்டணும். மறுபடியும் நேராக வந்து அதே மாதிரி இடது காலை மடக்கி மூச்சு எடுத்து வலது பக்கமாக மூச்சு விட்டுட்டே தரும். இப்படி 3 முறை செய்யும். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், inhale and exhale, inhale and exhale, inhale and exhale. Finally, inhale and exhale, inhale and exhale. Last round, inhale and exhale. Inhale and exhale. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வலது காலம் மடக்கி பாதத்தை பிடிச்சி ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 5. அதே மாதிரி இடது கால் 1 2 3 4 and 5. அடுத்தது மறுபடியும் வலது கால் மடக்கி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மெதுவாக முடிந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வர பாருங்க. ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்து வலி இருக்கிறவங்க தயவுசெய்து தலையை தூக்காதீங்க. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க இப்படி தூக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் நெத்தியில் கொண்டு வந்து டவுசு தொடலாம். அதுக்கும் மேலே ஃப்ளெக்சிபிலிட்டி வரவங்க ஹீல்ஸ் கொண்டு வந்து தரையை தரலாம். மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே விடணும். அதே மாதிரி அடுத்த சைடு ஹோல்டு பண்ணணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அதுக்கப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். எக்ஸேல். 3 முறை முடிந்த பிறகு 2 காலையும் மடக்கி இதுலேயும் அதே மாதிரி தூக்கி பிடிக்கணும். ஸ்டே. மூச்சு இழுத்து மூச்சு விடணும். ஃபைனலாக நல்லா பாதத்தை கிட்ட கொண்டாந்து எக்ஸேல். Release. ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ கால்களில் அடுத்தது வலது கால் மடக்கி
உள்ளங்கை தரையை நோக்கி வச்சுட்டு மூச்சு இழுக்கும்போது மெதுவாக இடுப்பு தூக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ அதோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அதே மாதிரி இடது கால் இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale. Last and final round, inhale, exhale. ரொம்ப தூக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ தூக்கணும். அப்புறம் 2 காலை மடக்கி கிட்ட வச்சுட்டு காலை ஒரு அடி அகலமாக வச்சுக்கணும். உள்ளங்கை தரையில் இருக்கணும். inhale, exhale, inhale, exhale, inhale and exhale. காலை நீட்டி போட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக 2 காலை மடக்கணும். இந்த முறை இன்ஹேல், நம்ம கையும் தூக்கணும், காலும் இடுப்பும் தூக்கணும். எக்ஸேல், இன்ஹேல் and exhale, inhale and exhale. Relax. ஒவ்வொரு முறை ஒரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு சைடில் திரும்பி கைகளை ஊனி. ஸோ நம்ம இது வரைக்கும் சுப்பைனில் பண்ணக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்பெஷலி ஃபார் லோவர் பேக் சொன்னால் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முதுகெலும்பில் 32 எலும்பு இருக்குது. கழுத்தில் 7, செஸ்ட்டில் 12, இடுப்புக்கிட்ட 5, இடுப்புக்கு கீழே 5, கடைசியில் வால் பகுதியில் 4. ஸோ 32 எலும்பு தனித்தனியாக அதுக்கு கேப்போடு இருக்கும்போது நமக்கு பாடி வார்மிங் அப் ஆகி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த அழகான இந்த வியாயாமாஸ் நம்ம பண்ணோம். இந்த வியாயாமம் பண்ணும்போது வியாயாம எக்ஸசைஸ் இது மூச்சு பயிற்சியோடு நம்ம செய்கிறதுனால இந்த வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எடுத்ததையும் ஆசனம் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வார்ம் அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். இதை பண்ணிட்டு தான் நீங்கள் ஆசனத்துக்கு சூரிய நமஸ்காரத்துக்கே போகும். ஸோ வார்மிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு இந்த எளிய இந்த இப்படி நீங்கள் பார்த்தீங்க, இதை வந்து நீங்கள் தினந்தோறும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதம். எந்த வயதில் வேணாலும் உங்களுக்கு யோகா பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.